ஸோ இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மெயினான ஒரு ரீசன்னால தான் வருது. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம போடக்கூடிய ஃபிலிம் என்ன மாதிரியான டியூரபிலிட்டியான ஃபிலிம் அப்படின்றது நமக்கு வந்து தெரியாது. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வண்டியில் நாங்கள் வந்து போட்டிருந்தது 3 இயர் டியூரபிலிட்டி தான். ஸோ இவர் இந்த டியூரபிலிட்டியும் தாண்டி இந்த ஃபிலிமை யூஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து தொடர்ந்து வெயிலே இருந்தனால இந்த கிராக்கிங் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த ராயல் என்ஃபீல்டு வண்டியெல்லாம் கிராக் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ அவங்க என்ன மாதிரியான மெட்டீரியல் போடுறாங்க, அது எவ்வளோ டியூரபிலிட்டினே வந்து தெரியாது. ஸோ அவங்க வந்து ஷோரூமில் வண்டி வாங்கலே வந்து மேலே அந்த சைட்லலாம் வந்து ஒட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்க டியூரபிலிட்டியும் கேட்டிருக்க மாட்டாங்க, பிராண்டும் வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப மினிமலான டியூரபிலிட்டி ஃபிலிம்ஸாக இருந்திருக்கும். அந்த டியூரபிலிட்டி முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா இதோட குணாதிசயமே வந்து கிராக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபிலிம்ஸ் வந்து கிராக் ஆகுது. நம்மகிட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எனக்கு வந்து பிபிஎஃப் போடணும், எனக்கு கவர்டு பார்க்கிங் கிடையாது, அதனால தான் நான் பிபிஎஃப் வந்து போடுறேன் அப்படின்னு வந்து கேட்பாங்க.